அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாஸ்து திருவிழா பற்றி. இப்பிரபஞ்சமதில் நல் புண்ணிய ஆன்மாக்களை உயர்நிலை கொண்ட சிவநிலைக்கு உயர்த்த நல் உறுதுணையாய் வந்து இப்பூ உலகத்தில் உற்பவித்து நிற்கின்ற நல் உருவெடுத்து நிற்கின்ற உயர்மகா பிரபஞ்ச சித்தனே, சிவமகா வாழை சித்தன் என்ற திருநாமம் கொண்டவனே, அருள் நாமம் எம் நாமம் ஏதென்றால் பெரிய பாளையம் என்ற பெருநகரில் பேராற்றலோடு ஆட்சி செய்கின்ற ஸ்ரீ பவானி என்ற உயர்நிலை சக்தியின் ஆற்றலாய் யாம் பெரிய பாலத்து பவானியாய் உம்மை அகம் மகிழ்வில் ஆனந்த நிலைதனில் அன்பு நிலைதனில் அகிலமெல்லாம் ஆளுகின்ற எம்மை அன்பால் ஆட்கொண்ட எம் மைந்தனே உம்மை வாழ்த்த வந்து நின்றோம் உமது நூல்தனில். சிவமகா வாழை சித்தன் என்ற ஓர் நாமத்தை பெற்று அவ்வோர் நாமத்தில் அனைத்து உண்மைகளையும் பொதிந்து வைத்திருக்கின்ற சித்தனே, வாழைக்கு இணையான ஆற்றலை கொண்டு அவ்வாழையாய் அமர்ந்திருக்கின்ற அருள்நிலை கண்டவனே, கண்ட நிலைதனில் உம்மை யாம் கண்டதை உரைக்கின்றோம். பெருநிலையாய் நீர் இருக்கின்றீர், பேராசானாய் இருக்கின்றீர், பெருந்தவம் செய்தவனாய் இருக்கின்றீர். இருக்கின்ற அனைத்தும் கொண்ட உமக்கு அனைத்தும் தெரியும் என்பது உண்மை. அவ்வாறு அனைத்தும் தெரிந்திருந்தும் பெரிதொன்றும் தெரியாதது போல் அமர்ந்திருந்து செய்கின்ற செயல்களினால் வருகின்ற விளைவுகளை நீர்தான் அனுபவித்து கொள்ள வேண்டும். அவ்விளைவு எதுவாக இருக்கும், நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். அது நீர் செய்கின்ற செயல்களை பொறுத்து அமையும் என்ற நிலைதனை யாம் அறிவித்து, அவ்வாறு வருகின்ற அனைத்தும் யுகமாற்ற நிலைக்காக நிகழ்கின்றதே என்ற நிலைதனை மட்டும் உள்ளுக்குள் ஏற்று உம் பணி இதனை செய்திருக்க அற்புதமாய் சிவசபை அது உயர்ந்து ஓங்கி நிலை பெற்றிருக்கும், நிலைத்திருக்கும். நிலை கொண்டவர்களெல்லாம் நிலைத்திருப்பார்கள் என்ற நிலைதனை அருள்நிலை ஆசையாய் எடுத்துரைக்க ஆற்றல் கண்டு ஆற்றல் கொடுத்து எம்மை அமர வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இப்பிரபஞ்சத்தில் ஒருவன் இருந்தான், பேராற்றல் கொண்டிருந்தான், பெரும் கருணையின் வடிவாக இருந்தான். அவன் கொடுத்தான் ஆதி இறைநூல் என்ற அற்புத பெரும் பெட்டகமதை. அதனை அவன் கொடுத்து விட்டு என்ன செய்தான்? ஏதும் செய்யாது அமர்ந்து விட்டான் நூல் செய்யும் என்று. அந்நூலாய் இருந்து நன்னூலாய் என்று நல்பூ உலகமதை ஆண்டு கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்தி அந்நிலை அது சிறந்தோங்கி நிற்கின்ற நிலையாகவும் அருநிலையாய் உம் நூல்கள் யாவும் பெருமகா இறைவடிவு நூலாய் மாறி நின்று இப்பூ உலகமதில் களியினால் மாறி நிற்கின்றவர்களை எல்லாம் அவர்கள் மனம் மாற்றி உள்ளுக்குள் மனம் கவிழ வைக்கும் உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களாய், நல் புண்ணிய மலர்களாய், பூவாசம் கொண்டவர்களாய், நல் புண்ணிய புருஷர்களாய் இப்பூ உலகத்தில் அவர்கள் யாவரும் நல் புது மனிதர்களாய் வாழுகின்ற உயர் மாற்றத்தை செய்கின்ற நல்மாற்ற நூலினை கொண்ட சித்தனே, உள்ளுக்குள் நல் மகேஸ்வர நிலையை காட்டுகின்ற சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம். எவருக்கும் எது வேண்டுமானாலும் ஒரு காலத்தில் அது நேரம் வருகின்ற பொழுது கிடைத்தே தீரும். அதனை சிவனல்ல எவனும் தடுக்க இயலாது. ஏனென்றால் அது அவர்களுக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று இருந்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தாகும் என்ற நிலையை மட்டும் யாவரும் உள்ளுக்குள் சிந்தையில் வைத்திருக்கின்ற பொழுது அற்புதமாய் யாவையும் உயர்நிலையாக உங்களுக்கு கிட்டியிருக்கும். அது உங்களுடைய நிலையை பொறுத்த உயர்நிலைகள் என்று யாம் உரைக்கின்றோம். ஒருவனுக்கு சிறு குன்றளவு செல்வம் கிடைக்கலாம், ஒருவனுக்கு மலையளவு செல்வம் கிடைக்கலாம், ஒருவனுக்கு இப்பிரபஞ்சம் அளவிற்கு செல்வம் கிடைக்கலாம். இவையெல்லாம் அவரவருடைய நிலையை பொறுத்து என்ற நிலை அதுபோல் இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் நிலை எதுவென்று. அனைத்தும் உயர்நிலையாக கிடைக்கும், அற்புத நிலையாக கிடைக்கும், அனைத்தும் பெருநிலை கொண்டவையாக கிடைக்கும் என்ற நிலையை மட்டும் எடுத்துரைக்கின்றோம். சித்தனே, ஒருவன்
தானம் கொடுப்பதில் வல்லவனாக இருந்தான். தானம் கொடுப்பதில் வல்லவன் என்றால் அவனிடம் கேட்டால் அவன் இல்லை என்று உரைப்பதில்லை, அனைத்தையும் கொடுப்பான். அருள்நிலையாக எதை வேண்டுமானாலும் கொடுக்கின்ற அளவிற்கு, அவனிடம் இருக்கின்ற உயிரையும் கொடுக்கின்ற அளவிற்கு, ஏன் அவன் உடலை கூட கண்டம் துண்டமாக வெட்டி ஒருவர் வந்து உணவு பசிக்கின்றது என்று கேட்டால் தம் சதையை கூட அறுத்து கொடுத்து இதனை புசித்து கொள்ளும் எம்மால் இன்று இதுதான் செய்ய முடியும் என்ற அளவிற்கு தம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் கொடுக்கின்ற அளவிற்கு உயர்நிலை கொண்டவனாக இருந்திருந்தான். அவ்வாறு இருக்கின்றவன் கொடுக்கும் தன்மையில் இருக்கின்ற வரைதான் அவனுக்கு பேரும் புகழும் அவன் வேண்டான் நிலைதனில் வந்து அவனை வந்து அண்டி நின்றது. அண்டி நின்ற அந்நிலையின் மூலமாக அவன் புகழ் பாரங்கும் உயர்ந்து நின்றது. அவ்வாறு இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே, உம்மை அகமாற வாழ்த்துகின்றோம். உம்முடைய அங்கு அவயங்கள் செய்த துன்ப நிலைகளை எல்லாம் கண்டு அதன் மூலம் சேற்ற ஆற்றல்களை எல்லாம் இன்று உம்மோடு வருபவர்களுக்கு செழித்து நிற்க உம்மை அண்டி நிற்போர்களுக்கு அருள்நிலையாய் கொடுத்து நிற்கின்ற சித்தனே, அகமாற வாழ்த்துகின்றோம். அவ்வாறு தம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றல்களையும் சிவஸ்வரூப வடிவாக சேர்த்து வைத்த பேராற்றலை எல்லாம் இன்று சிவ வடிவாக நின்று அனைவருக்கும் உயர்நிலையாய் சிந்தையில் உயர்நிலை கொண்டு எவரெவருக்கென்று உமக்கே இயல்பில் தெரியாத அளவிற்கு பல மாந்தர்களுக்கு ஆற்றலை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அற்புத சித்தனே, அவையெல்லாம் நூல்கள் எடுத்துரைக்கின்ற காலம் வரும் எவருக்கு என்று எவ்வுதவி செய்தோம் என்று. அந்நிலை வருகின்ற பொழுது அற்புதமாய் சிவசபையின் சாட்சிகள் உயர்ந்திருக்கும், அதுபோல் காட்சிகளும் உயர்ந்திருக்கும். பலருக்கு ஆதி இறைநூலின் கசிவுகளாக என்றனையும் யாம் அகமாறு இன்று இந்நூலிலிருந்தே எடுத்துரைத்து நிற்கின்றோம். பேரானந்தத்தில் தலைத்து நிற்கின்ற பெருமகா நிலை கொண்ட பிரபஞ்ச சபைதனை கொண்ட பெருமகா சித்தனே, சிவமகா சித்தனே, இன்று என்ன நடக்கின்றது சிவசபையில் என்று கண்டிருந்தோம். கண்ட நிலைதனை யாவற்றையும் கொண்டிருந்தோ கணங்கள் யாம் உரைக்க வருகின்ற நிலைதனை தடுத்தாட்கொள்கின்ற நிலையினால் அதனை அவ்வாறே விட்டு செல்கின்றோம். அதில் கேட்கின்ற உயர்நிலை கொண்ட சொற்களினுடைய அடிகளை கேட்டு அவ்வடியில் வாழ்க்கை அடிதனை வைத்து செல்கின்ற பொழுது நல்வளமான வாழ்வது யாவருக்கும் கிட்டிருக்கும் என்ற நிலைதனை அதிகாலை வாழ்த்து நிலைகளில் சித்தனுக்கு உரைக்கின்ற உயர்நிலை ஆசிகளாக இதனை மாற்றி நிற்கின்ற அருளாற்றல் கொண்ட சிவ ஆற்றலை பகிர்ந்து நிற்கின்ற சிவசித்தனே, அகமாறு உம்மை அதிகாலை வேளைதனில் பேரானந்தம் கொண்டு பெருமகா இறை ஆனந்தத்தில் தலைக்க, இறையையே இறை ஆனந்தத்தில் தலைக்க நல்லிறையாய் உமது ஆற்றலை பகிர்ந்த சித்தனே, பகிர்ந்த நிலைக்கு உம்மை வாழ்த்துகின்றோம். நீர் பகிர்ந்தாய், நீர் ஆற்றலை கொடுத்தாய், யாம் உமக்கு நீர் கொடுத்தாய் என்று உரைத்து விட்டோம். உயர்நிலையாக பெருநிலையாக பெருமகா உயர்மகா நிலைகளெல்லாம் உயர்வென்று நினைக்கின்ற நிலையை விட உயர்மகா நிலைகளெல்லாம் சிவசபையில் நடந்தேறப் போகின்றது. ஆனால் அவையெல்லாம் நடந்தேறுவதற்கு முன்பாக உலகமதில் ஓர் பேரழிவு நிகழும் சித்தா, அதனை கண்டு நீயோ உம்முடைய சீடர்களோ சலனம் கொள்ள வேண்டாம். எங்கேனும் பேரழிவு ஏற்படுமாயின் அவ்வழிவிலிருந்து தப்பிக்க வேண்டிய மாந்தர்களை நாங்கள் என்றோ அங்கிருந்து அகற்றிவிட்டோம். அதுபோல் சிலருக்கு அகற்றவா வேண்டாமா என்று வினையாடி கொண்டிருந்த நிலையதனில் இறுதியாக மனம் திருந்துகின்ற பொழுது கூட அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து நீக்கிவிட்டோம். அதுபோல் பேராபத்து வருகின்றது, பெருநிலை கொண்ட இடர்களெல்லாம் வருகின்றது என்ற நிலையை கண்டு அங்கு அத்தனை மாந்தர்கள் கொத்து கொத்தாக மடிகின்றார்களே என்ற நிலைதனை கண்டு அஞ்ச வேண்டாம், சலனம் வேண்டாம். அதெல்லாம் பிரபஞ்ச மாற்றம் வருகின்ற பொழுது கழிய வேண்டிய கழிவுகளே என்ற நிலைதனை மட்டும் உள்ளுக்குள் வைத்து உம் வழி எது, தம் வழியை பார்த்து செல்வது. உம் வழி தம் வழியில் இருக்கின்ற உயர்நிலை வழி சிவமகா வாழை சித்தன் சொல்கின்ற பிரபஞ்ச வழி. அவ்வழியில் அவன் செல்கின்ற பொழுது அருள்நிலையாய் ஆனந்த பெருநிலையாய் உயர்நிலைகள் அவனுக்கு கிட்டும். எனவே அவ்வழியை மட்டும் கண்டு செல். பிறர் வழிகளை எண்ணி மனம் வருந்துவதால் ஒன்றும் ஆகப்போவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வலிக்க வேண்டும் என்பது அவர் வினை. நீர் வருத்தப்பட்டால் நீர் வருத்தப்பட வேண்டியதும் அவ்வினையாக மாறி நிற்கும். எனவே உம்மை மட்டும் நீர் என்று கண்டு செல்.
உண்மையாக கண்டு நிற்கின்ற பொழுது உண்மை ஞானம் உமக்குள் தலைத்தோங்கி நிற்கும். அந்நிலை உயர்ந்து விட்டால் நீர் இப்பிரபஞ்சத்தில் நடக்கின்ற எச்செயலை கண்டும் மனம் வருந்தவும் வேண்டாம், எதனை கண்டும் இன்பப்படவும் வேண்டாம். எனவே தன்னிலை எதுவென்பதை உள்ளூர தனி நிலையில் உணர கற்று கொடுத்தவனுக்கு நன்றி உரைத்து தாம் அதனை கற்றுக்கொண்டோம் என்று அந்நிலையில் நன்னெறியாக நின்றுவிட்டால் அதனை விட பேரானந்தம் என்னடா இருக்கப் போகின்றது? இதனை கற்றுக் கொடுப்பதே சிவசபை, அதனை கொடுப்பவனே சிவமகா வாழை சித்தன். ஆனால் அவனுக்கே தெரியாது அதனை கொடுக்கின்றோம் என்ற அளவிற்கு உயர் ஞானத்தை உள்ளூர ஆதி இறைநூலின் மூலமாக உள்ளுக்குள் புலம்பலாக சிவ சித்த புலம்பல்களாக நல் அருள் காட்சியாக உம்மால் இயல்பு நிலைகளில் நூல்களில் இருந்து இன்று இந்நூலிலிருந்து உரைக்கின்றோம். நேற்று உம்முடைய பெருமகா இறைவடிவு நூலில் உம்முக்குள் அமர்ந்தும் உரைத்திருந்தோம், சில கணங்களாக சக்தியாக உரைத்திருந்தோம். இதுபோல் பல்வேறு கணங்களினுடைய ஆற்றலோடு பல நூல்களில் அமர்ந்து இனியும் உரைக்கப் போகின்றோம். ஆனால் அவ்வாறு நூல்களிலிருந்து உரைக்க முடியவதை அவர்களால் கேட்டுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மாந்தன் இருக்கின்றான் என்றால், அவனுக்கு சிவசபையின் அருள் இருக்கின்றதென்றால், அவனை வேறு ஒரு களிநிலையில் இருந்த பொழுதும் ஒரு உயர்நிலை ஆன்மாவாக ஒருவன் வளர்ந்திருப்பான். அவனிடமிருந்து உபதேசங்களை வெவ்வேறு நிலைகளில் பெறலாம். ஒரு எழுத்து வடிவு கொண்ட காகித நிலைகளில் பெற்றிருக்கலாம், அல்லது ஒளி வடிவாக கூட அவன் கண்டு உயர்நிலை ஞானத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் அனைத்தும் சிவசபையினுடைய அருள் சுதந்திர பரிபூரண ஆசிகளாலேயே நிகழ்த்தப்படுகின்றது. ஏன் சிவசபையில் இருக்கின்ற பல கணங்களுக்கு கூட எச்சீட நூலினை தாங்கப் போகின்றான் என்று கூட தெரியாத அளவிற்கு சிவசபையின் பெரும் நிலைதலில் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எவன் நூலினை தாங்க வேண்டும் என்பதை கண்காணிப்பது ஒரு சபை, சிவசபைக்கு செல்வத்தை ஈட்டி கொண்டு வருவது ஒரு சபை. செல்வத்தை ஈட்டுகின்ற சித்த பெருமக்கள் அச்சிவகணங்கள் சித்த கணங்களுக்கெல்லாம் எவன் நூலினை தாங்கப் போகின்றான் என்பது பற்றி தெரியாது. அந்நிலை அதுபோல் ஒவ்வொருவருக்கும் எது கொடுக்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று சித்தனிடம் வந்து வேண்டினால் சித்தனுக்கு கூட தெரியாது. சித்தா, அதுதான் உண்மையும் கூட. ஆனால் காலம் வருகின்ற பொழுது உமக்கும் அவ்வுண்மையெல்லாம் தெரிவிக்கப்பட்டும் உயர்நிலை ஆற்றலெல்லாம் சிவசபையிலிருந்து பகிரப்பட்டது என்பதை பகிரங்கமாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அந்நிலையின் மூலமாக அவர்களே வந்து சிவசபையிலிருந்து தான் எங்களுக்கு அது வழங்கப்பட்டது என்று உயர்நிலையாக எடுத்துரைப்பார்கள். அந்நிலையில் சிவசபை உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை பெற்று அகமகிழ்ந்து உயர்நிலை கொண்டவர்களாய் அனைவரும் பெருநிலை கொண்ட ஆனந்தத்தில் தலைத்து ஓங்கி நின்று விடுங்கள் என்ற நிலைதனை நிற்கப் போகின்றீர்கள் என்ற நிலைதனையும் கண்டு உரைக்கின்றோம். பொறுமை கொண்டு காத்திருங்கள், பெருநிலை நிகழும். ஆனால் அதற்கு முன்பு பேரழிவு நிகழும். அதனை கண்டு எவரும் அச்சமோ சலனமோ சஞ்சலமோ கொள்ள வேண்டாம் என்ற நிலைதனை உரைக்கின்றோம். சித்தனே, மக்கு எது வேண்டுமானாலும் நீர் வினவலாம். காலம் வருகின்ற பொழுது யாம் அப்பாளையத்து பெரிய பாளையத்தில் இருந்து ஆட்சி செய்கின்ற நல் பேருலகம் ஆளுகின்ற ஆற்றல் இருந்த பொழுதும் இன்று மண்ணுலகத்தை நல் புண்ணிய யுகமாக மாற்ற வந்த உம்மை வாழ்த்த வந்த பவானியாய் உம்மோடு என்றும் யாம் இணைந்திருப்போம். பாச நிலைகளில் உம்மோடு இணைந்திருப்போம். நல் உயர்நிலை கொண்ட பரிவு நிலைகளை நீர் பிறரிடம் காட்டுகின்ற பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமாற உம்மை வாழ்த்தி பவானியாய் உம்மை பகலவன் எழும் முன்பு வந்து வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு பாவ களிமாந்தர்கள் அழிந்து நிற்பார்கள். அப்பாவத்தை தம்மிலிருந்து அழித்தவர்கள் புண்ணியவானாக உயர்ந்திருப்பார்கள். அந்நிலை உள்ளவர்களெல்லாம் சிவசபையில் படிந்திருப்பார்கள், சிவசபையோடு பணியாற்றி இருப்பார்கள் என்ற நிலைதனை உயர்த்தி உரைத்து வாழ்த்தி அமர்கின்றோம். சித்தனே வாழி ஐயா. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழி சித்தனுடைய